பாகிஸ்தான் தாக்குதலுக்கு வீர மரணமடைந்த இந்திய ராணுவ வீரர். ముఖ్యమంత్రి గారు సెపరేట్ గా మన రాష్ట్రం తరఫున అందజేస్తారు, ప్రధానమంత్రి గారు అందజేస్తారు. ఈ సేవలు గుర్తిస్తాం. నా వంతుగా కూడా ఈ ఆసరాగా ఉండాలని 5 లక్షల రూపాయలు అందజేస్తాం. கலங்கி துடிக்கும் குடும்பத்தினர். பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தை அமல்படுத்தி 9 பயங்கரவாத தளங்களை இந்தியா தகர்த்த நிலையில் அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் எதிர்பாராத வேளையில் இந்திய எல்லை பகுதி மாவட்டங்கள் மீது ட்ரோன் விமான தாக்குதல்களை ஏவிய நிலையில் எதற்கும் தயார் நிலையில் இருந்த இந்தியா நேற்று நள்ளிரவு கடுமையான பதிலடியை தாக்குதலாக கொடுத்தது. பாகிஸ்தானுக்கு எதிரான சண்டையில் ஆந்திராவைச் சேர்ந்த ராணுவ வீரர் முரளி நாயக் வீர மரணமடைந்ததாக இந்திய ராணுவம் தகவலை வெளியிட்டுள்ளது. அவரது உடல் குடும்பத்தினரிடம் எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அரசு சார்பில் 5 லட்சத்திற்கான காசோலையை அவரது குடும்பத்தினரிடம் அமைச்சர் சவிதா மூலம் வழங்கினார். నా వంతుగా కూడా ఈ ఆసరాగా ఉండాలని 5 లక్షల రూపాయలు అందజేస్తున్నాం.